ஆக்சுவலாக இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம், இன்னைக்கு டே 2ல் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். அப்படியே அங்கேருந்து பூம்பாறைக்கு போகிறோம். அப்படியே அங்கேருந்து அப்படியே மனோனூர் லேக் போகிறோம். அப்படியே போயிட்டு வந்து பேலன்ஸ் டைம் ஈவினிங்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த கோக்கஸ் வாக்கில் அங்கே போகிறோம். இன்றைக்கி கோட்டா இதுதான். ஸோ என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். எவ்வளோ கேரட்டு? ஒரு கட்டு 50 ரூபாயா? சின்னது தாங்க. எத்தனை வேணும்? ஒன்று போதும். ஒரு இதுக்காக ஒன்றுனா அந்த ஒரு இது ஒரு கட்டு மாதிரி கொடுப்பாங்க உடனே. இது வேணும். வணக்கம்டா மாப்பிள்ள. அந்த இதை எடுத்துக்கோங்க. அதான் சம்மது லாங்கில் கொடுப்பது அப்படியே அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஒருத்தன் வந்து ஒரு அலையில் வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஆப்போசிட் குறுக்க ஒரு லாரி வந்துச்சு பாரு. வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியில இருந்து அப்படின்ட்டு. அப்போலாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் வரல. அது மாதிரி ஆகும் கூடாது தான். ஏதோ நல்ல நேரம் நாங்கள் பொழைச்சிக்கிட்டோம். என் மாட்டுக்கு வந்து ஏற்று இருந்தானே என்னத்துக்கு ஆயிருக்கு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியா இருக்குல்ல? நீங்கள் ஒன்று நான் கண்டிப்பாக கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டும் சரி, பயணங்களும் சரி. ஓகே, இப்போ பூம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். இவங்க தான் நேற்று நீங்கள் எந்த கோலத்தில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு முடிவுல பார்ப்போம் என்ன எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஆமாம், அடிஷ்னலாக கொண்டு வச்சது என்ன பாய். பழைய மரம் லைட்டாக மூவ் ஆகு இதான் வந்துருக்கு. ஆக்சுவலாக இது என்ன மரம்னு தெரில. அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ மணிக்கு இருக்கு. நம்ம ஊரில் தான் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் என்றாங்களோ ஏற்றுமதி பண்ணுறாங்களோ. இங்கே பாருங்களேன். ஓ பாருங்க. ஐயோ கல்ல மிளகா அப்படி வந்துருச்சே. ஏய் கை கழுவிட்டேன்டா. அது இங்கேருந்து ஒரு இலை பறந்துச்சு. இப்போ அதை சோளக்கருது வச்சு கொடுத்த இலையில மிளகா பொடி இருந்துச்சு. வெரி பேட். பாருங்க. வா, நீங்கள் அந்த மரத்தை பார்த்தீங்களா? இங்கே நிறைய மரம் பூம்பாறை போகிற வழியில். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது என்ன மரம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் தான் இருக்குது நிறையா. இருந்தால் அங்கே பாருங்களேன். இல்லை அவ்வளோ இருக்குது. இந்த சைடில் இல்லை, அந்த சைடு தான் இருக்குது. அந்த சைடு இருக்குது. அது இது எல்லாமே அந்த மரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்கள்ல. ஸோ என்ன மரன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெட்டு கிடைக்கும். ஒரு வழியாக பூம்பாறை வந்தாச்சு. ஆக்சுவலாக பூம்பாறை இதுதான். பூம்பாறையோட மேல் பரப்பில் இப்போ நம்ம இருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு, அந்த பிளேஸுக்கு இப்போ நம்ம வந்து போகிறோம். ஓகே, செம்மையாக இருக்குது. இந்த சைடில் நான் வந்ததே கிடையாது. எத்தனையோ தடவை வந்திருக்கேன்.
இந்த சைடு நான் வரல. செம்மையாக இருக்கு. நல்ல ஒரு ஃபீலாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? அங்கே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் இதுதான். என்ட்ரன்ஸ் வந்தோடனே இங்கே செருப்பு போட்டுட்டு அப்படியே இங்கே கடைகள் இருக்கு. அதாவது என்ன வாங்கணும், பூஜை பொருட்கள் வாங்கணுமா வாங்கிட்டு அப்படியே அங்கே என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ள, அதுதான் கோயில். அங்கே கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். வராங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து சாமி கும்பிட்டுட்டு வராங்க. பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோயில் நல்லா இருக்குல்ல? என்ன கோயிலுக்கு போகலாம், இனிமேல் தான் உள்ளக்க போகிறோம். உள்ளக்க வந்தாச்சு. அவ்வளோ க்யூ பாருங்க, வரிசை க்யூ. இங்கேருந்து அந்த க்யூ அங்கே போய் அதுக்குள்ளே போய் இங்கே வெளியே நல்லா இருக்கு. மேலே மலை மேலே வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஊர், அந்த ஊரில் ஒரு கோயில். அந்த ஊரோட வியூ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதோடது தான். அதுலேருந்து இங்கே இவ்வளோ பெரிய கோயில் ஒன்று இருக்கு. சூப்பர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கடையெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்க, கயிறு, என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கலாமா? அடடா வேலு. அந்த கொடைக்கானலில் பூம்பாறையில் உள்ள இந்த குழந்தை வேலப்பன் திருக்கோயிலுக்கு வந்தோம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இடம் வந்து ரொம்ப 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 பெருசாக இருக்குது. நான் கூட சின்ன கோயிலாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் செம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மேலே வந்து பூம்பாறை வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து மன்னவனூருக்கு போகிறோம். ஸோ மன்னவனூரில் எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். பாய் பாய். நம்ம வண்டி ஆடிக்கலாம் இல்லை? இந்த வயசுல கொடைக்கானல இருக்கிற எல்லா இடம் சுற்றி இருக்குது. எங்களுக்கெல்லாம் 33 வருஷம் ஆச்சு இந்த மாதம். இப்போ மன்னவனூர் வந்தாச்சு. அங்கேருந்து அங்கே அந்த நடந்து வராங்கள அவங்க அங்கே தான் வந்து டிக்கெட் என்ட்ரி. இது எதுக்கு வேணுமோ இதெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய கடைகள் முன்னாடியே இருக்குது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே தான் இங்கேயான வெயில் அடிக்குதா? கொடைக்கானல் மேலே மலையில் உச்சியில் இருக்கிற மன்னவனூர் லேக் ஏரியாவில் வெயில் அடிக்குது. இங்கே ஒருத்தர் இருக்காம பாருங்க. இங்கே இருந்து என்ன பண்ணிட்டு இப்போ கடைசியில் வந்து இதோட 3 டென்னு குடிச்சுக்கிட்டு இருக்கான். குடிக்காரனை விட மோசமாக குடிக்கிறான். மான்ஸ்டர் குடிச்சிட்டு மான்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தால மான்ஸ்டர் ஆயிடுவேன்னு. இப்போ என்ன ஆவ இப்போ புளி பாட்டிலில் குளிக்கிறதுனால ஒரு வந்து புளி ஆகிடுவாராமா. புளி ஆகிடுவியா? புளி ஆகிட்டா என்ன பண்ணுவ? எல்லாரையும் சாப்பிட்ருவானா? இங்கே புளி அதுக்குள்ளேயும் நம்மளை சாப்பிடாம இருந்தால் சரிதான். நம்ம தான் கிளம்பி போகணும். இப்போ உள்ளக்க போகலாம். ஓகே, சாப்பிட்டுட்டு போகலாம். சாப்பிட்டோம், ஆனால் சாப்பாடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஓவராக காரம். வந்தீங்கன்னா முன்னாடியே சாப்பிட்டு கூட வந்துடுங்க, பெட்டர். குதிரையை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல? புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மழை பெய்யுதுங்க, அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொடையை கொண்டு வரல, மழை தூருது. இன்கேஸ் மழை எல்லாம் பெஞ்சுன்னா
மருகன் அதான் போல மக்கள் எல்லாருமே யாருமே கொடை கொண்டு வரல, யாருமே எதுவுமே பண்ணல. இப்படி நாங்கள் ஏதாச்சும் சொட்டு மணிக்கு ஏதாச்சும் போட்டு வந்துருக்காங்க, யாருமே கொண்டு வரல. இது என்ன பிரச்சனைனா அவன் பேசுறது கேக்குதுல்ல, ஐஸ் ஐஸ் கேட்குறான். இந்த குளூர்ல டின்னு கூல்ட்ரிங்க்ஸ் கேட்குறான், இதே குளூர்ல ஐஸ் கேட்குறான். உடம்பு என்ன உடம்பு அது என்ன ஒன்றும் புரியலை. சரி, ஏதோ ஒன்றும் சாப்பிட்டாச்சு. அப்படியே கிளம்பி உள்ளங்க போகலாம். என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, இப்போ என்னடானா வெயில் அடிக்குது. மழையும் தோறுது, வெயிலும் அடிக்குது, குளிரும் அடிக்குது. என்ன ரகத்தில் இருக்குன்னே தெரில. போகலாம். இது கொஞ்சம் மலைப்பாதையில் மலையில தான் இருக்கும். அப்புறம் என்ன மலைப்பாதை, வண்டி போகாத பாதை. அது என்னது ஜீப்பு எல்லாம் ஏறிக்கிட்டு போகிறதுனால நடந்து போகலாம். மேக்ஸிமம் அழகாக இருக்குது. இதுல இல்லை பொறுமையாக நடந்து போகலாம். மக்களை நடக்க வச்சு சாப்பிடுகிறான். சாப்பிட கூட டைம் கொடுக்காம நடக்க வச்சு சாப்பிட வைக்கிறான். ஆமாம், இங்கே நிற்கிது. என்ன மூஞ்சில் வாந்தி எடுக்கிறேன், பேலன்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிறேன். பார்க்கு பார்த்தோன்னே என் பையன் அங்கே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த போகிறேன் பாருங்க. வா, இந்த வியூ அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ரோட்டு கொஞ்சம் நேரம் விளாடட்டும், அப்போ தான் அவனுக்கு பசிக்கும். அப்போ தான் வேறு எதாவது சாப்பிடுவான். சாப்பிடவே மாட்டேங்கிறான். இந்த இங்கே உட்காந்து சாப்பிடு, யார் போன போட்டு கேள்த்தா. வா, ஒரு மினி மணாலி மணிக்கு இருக்கு கொடைக்கானல் வந்து. அதாவது நம்ம லேக்கு பிரியன் பார்க்கில் கூட இது ஒரு ஃப்ரீடம் இல்லை. ஆனால் இந்த மனோனூரில் அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக மக்களை பாருங்களேன், செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பண்ணி நான் வந்ததுக்கு ஒரு வர்த்தான பிளேஸ் இல்லடா. ஆமா, இப்போ பேசு, சொல்லு. மலை ஏறிட்டு பேசு, அப்படியே ஏறிக்கிட்டே சொல்லு. வர வழியெல்லாம் வாமிட் பண்ணி வந்ததுக்கு ஒரு வர்த்தான பிளேஸ். ஆமா, மன்னவனூர் லேக் சூப்பரா இருக்கு. மன்னவனூர் லேக் இன்னும் பார்க்கல போல. மலை ஏறிட்டாங்கன்னா ஹீல்ஸை போட்டுக்கிட்டு தெரிந்த ஷூ போட்டு வந்திருப்போம் போல இருக்கே. இங்கே பாருடா தண்ணி போகுது, அதை எடுத்து. இது தடை செய்யப்பட்ட பகுதி. வந்துரு என்னாகிட்டு கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால வண்டின்றேன். நம்ம என்னடானா அந்த சைடு போய் விழுந்தாலும் விழுந்துருவோம். பாருங்களேன், அதனால இன்னும் ஏரியா போகுது, இன்னும் கொஞ்சம் தூரம். டேய், இங்கே இருக்கண்டா. என்ன தேடுறீங்களா? ஏறிக்கிட்டு போகிறாங்க பாரு. இப்போ பின்னாடி உள்ள வியூ பாருங்களேன், எங்கேருந்து அங்கே இருக்கும். என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு. இதுக்குள்ளேயே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்களே. ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியே சூப்பராக இருக்கு லேக்கு. எங்க பாருங்கள, வா, செம்மையா இருக்கு. இங்கேருந்து ஏறி அப்படி அந்த சைடு கூட போய் பார்க்கலாம் போல. அற்புதமா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. எல்லாரும் அப்படியே
ஆளுக்கு 10 ரூபா வாங்கிக்க. இருக்குல்ல, வேற லெவலில் இருக்கு. போட்டு அங்கே போனால் விசாரி ஏறி இருக்காங்க. இங்கேயும் போவோம், அந்த பரிசம் தானே. ஓ, அது போட்டிங்கோடது, இது பரிசம் மூடு. இறங்கி போனா எடுக்கலாம். அங்க பாரு, போலாம். அங்க ஒரு ஆள் சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஒரு ஆள் அங்க இருக்கிற ஆள. இங்க இருக்க கேமராவை பாருங்களேன். சரி, போயிட்டு வந்து உச்சி பிடிங்க. நான் இங்க படுத்து இருக்கிறேன். டேய், உனக்கு கேமரா வேணுமா வேணாமா? வா அப்பா, அமைதியா வா, அமைதியா வா. இங்க வந்துக்கிட்டு இப்போ அந்த 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 இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போலாமா? இது சூப்பராக இருக்கு. இந்த தண்ணி வந்து எப்படி ஜில்லுன்னு இருக்கும்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்து தரேன், இது எப்படி இருக்கு. உண்மையிலே ஜில்லுன்னு தான் இருக்கு கொடைக்கானல் தண்ணி. அது கொடைக்கானலே ஜில்லுன்னு தான் இருக்கும், இதுல கொடைக்கானல் தண்ணி வேற ஜில்லுன்னு இருக்குமா? போஸ் கொடுக்குறாங்க பாருங்க. சரி, நம்ம மேலே போலாங்க. வந்தாச்சு, லேக்குக்கு வந்தாச்சு. இப்போ இந்த லேக்கில் நம்ம வந்து காலை விட்டு என்ஜாய் பண்ணலாமா? எப்படி இருக்கு? நான் கால் விட போறேன். ஐயோ, பாருங்களேன், என் கால் வந்து டீசர்ல எப்படி கலரு, என்னடா அது இப்படி மாறிடுச்சு. எப்படி இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இதுதான் தரதானே? தரதா, தரதா. இந்த இடத்துல இருந்து அப்படியே இப்படி ஆழமா போகும். ஆழ ஆரம்பிக்குமா? ஆமா, நான் ஆழம் இல்லாம இருக்கும். ஏய், நம்மள தாண்டா சொல்றாங்க. ஏய், நீ அவன் மேல கவனமா, 2 பேரும் உருண்டு போய் விழுந்துடாதீங்க, போங்க. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படகு சவாரியில இந்த வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாடுபடுத்திட்டாங்க கொஞ்ச நேரத்துல. இந்த ஆட்டு ஓட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு ஓட்டு. ஓட்ட முடியும். அண்ணா மடி உள்ள கொஞ்சம் பத்திரம். நான் காலை மட்டும் பிடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான், பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிடிச்சுக்கோ. அவ்வளவுதான். என்ன சொல்லணும் இப்ப? இதான் அந்த டயலாக்கு. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன கேப்டன் சொல்லணும். சொல்லிட்டீங்க. எங்க போயிட்டு இருக்கோம் கேப்டன் இப்ப நம்ம அப்படின்னு சொல்லு. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன கேப்டன் சொல்லணும். ஓகே, நாங்கள் படகு சவாரிக்கு ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்தாச்சு. அதனால போய் சுத்திட்டு வரோம். அங்கே பாருங்க, நிறைய தண்ணி இருக்கும் போலியா? இந்த காசெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரும். மழையோட சேர்த்து மிஸ்ட் கொஞ்சமா வெயில. ஆமா, ஆனால் வாமிட் பண்ணுறதுன்னு இருக்கல, இனிமேல் வந்துடும். அண்ணா டெய்லியுமே சொர்க்கத்துல தான் இருக்கு. ஆமாண்ணா, உங்களுக்குலாம் வாழ்வு தான், நிஜமா தான், ஜாலி தான். இங்கே டெய்லியும் சென்னைக்கு வந்து பாருங்க, சென்னையிலேருந்து வரோம்,
வெயில் சும்மா கொளுத்துன்னு நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பார்க் இருக்கு, அங்க வாங்க, நான் கூட்டு போறேன். யாருமே உன்னையே நான் தான் கூட்டு போறேன். இந்த டீ அலோட இல்ல. சாமி ஆளக்கணும் என்ன டாமி அப்பா விட மாட்டாரு இவனை போட்டுக்குள்ள. ஒருத்தர் இவ்வளவு நேரம் பெடல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், துரு போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆளாக்கணும் பார்த்தா. இங்க பாருங்க அண்ணா வீடியோ எடு. சொல்லுங்க. இங்க படமா என்ன படம்? ரஜினி முருகன் உண்மையில ஒரு கல்யாணம் வச்சாங்க. ஆமா அப்படியா? அப்ப நீங்க இருந்திருப்பீங்க தானே. சிவகார்த்திகேயன் பாத்தீங்களா? யாதவன் படம் இருக்காங்க. ஆதவன் சூர்யா படம். அதான் அவங்க அந்த இதுக்கு போறேன்னு சொன்னாங்களா? அப்ப இங்கதான் இருந்தாங்களா அவங்க எல்லாரும்? மாசி மாசின்னு ஒரு பாட்டு. ஆமா ஆமா. ஓஹோ ஹோ. ஓகே ஓகே சூப்பர். இதுடா என் கை சுத்தமா அழகா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. பாருங்க நாங்க அடுத்து அங்க போறோம். எங்க? தீப்பொட்டு. ஆமா மாட்டுக்கடியெல்லாம் தீப்பொட்டு ஆடுவாங்க. அந்த மரமான செம்மையா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல மிஸ்ட் எல்லாம் இதாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அங்க பாருங்களேன் ஃபுல்லா இதாயிடுச்சு பாருங்க. நம்ம அதுக்குள்ளதான் இருக்கோம், ஆக்சுவலா மிஸ்ட்ல தான் இருக்கும். மழையும் சாரல் அடிக்குது. மழை சாரல் அடிக்குது, எடு தெரியுது. நல்லா இருக்கா மலைச்சாரல்? இவன் ஆரம்பிச்சனால்தான் இங்க நம்ம இங்க இதுல இருக்கோம். நான் இந்த இடத்துல வரேன், நீங்க எல்லாம் அசால்ட்டா வரீங்கடா. சின்ன வயசுல எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறீங்கடா. அது அவருடைய ராசி, இது நம்மளுடைய ராசி.